ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. திருநெடுந்தாண்டகத்தில் திருமங்கையாழ்வார் திருத்தங்காவில் விளக்கொளியை மரகதத்தை என்று அருளி செய்திருக்கிறார். இதில் நமக்கு ஒரு சந்தேகம் தோன்றும். மரகதத்தினுடைய ஒளியும் விளக்கினுடைய ஒளியும் இரண்டுமே வேறுதானே, எப்படி ஒரே நிறம்னு சொல்கின்றார்? விளக்கொளியை மரகதத்தை என்று இரண்டையும் ஒன்றாக கண்டேன்னு சொல்கிறார். மரகதத்தினுடைய ஒளி பசுமையானது, விளக்கினுடைய ஒளி ஹிரண்யமயமாக இருக்கக்கூடியது, பொன்போல் இருக்கக்கூடியது. மரகதத்தினுடைய ஒளி பச்சை பசேல்னு பசுமையாக இருக்கும், விளக்கினுடைய ஒளி ஹிரண்யமயமாக பொன்மயமாக இருக்கும். இந்த இரண்டு நிறத்தையும் ஒன்றாக கண்டேன் என்று சொல்லுவது எப்படி தோன்றும்? அதற்குத்தான் சுவாமி தேசிகர் சரணாகதி தீபிகையிலே ஒரு ஸ்லோகத்திலே அழகாக காட்டிக் கொடுக்கிறார். பத்மா கரா தூபகதா பரிஷ்ஹஸ்வஜேத்வம் வேகா சரித்விஹாரணா கலசாப்தி கன்யா அஹுஸ்ததா பிரவருத்தி தீபா சமாவவாசம் அஜானதோ மரகத பிரதிமம் வபுஸ்தே. நம்முடைய சம்பிரதாயத்திலே எம்பெருமான் பிராட்டியோடு சேர்ந்திருப்பதனாலேயே மேன்மை பெற்றிருக்கிறான் என்று சொல்லப்படுகின்றது உண்டு. அவனுக்குரிய குணபூர்த்தி, குணங்களிலே ஒன்று சுவாதந்திரியம், அதாவது சுதந்திரமாக இருப்பது. ஒருவருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. எம்பெருமான் தான் விரும்பியதை தானே செய்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி பெற்றவனாய் இருக்கிறான். அதைத்தான் சுவாதந்திரியம் உடையவன், ஸ்வதந்திரன் என்று சொல்கின்றோம். அப்படி அந்த சுதந்திரத்தினாலே அவன் ஒரு சேதனனை ஏற்றுக்கொள்ளவோ நிராகரிக்கவோ முடியும். நிராகரிப்பதுன்னு சொன்னால் அவனுடைய பாவங்களை காரணம் காட்டி நிராகரிப்பது. அப்பொழுதுதான் பெரிய பிராட்டியார் ஒரு க்ஷணமும் அவனை விட்டு அகலாமல் இருக்கக்கூடியவள், அகலகில்லேன் இறையும் என்று இருக்கக்கூடியவள் அவனுடைய மனநிலையையும் அவனுடைய சுவாதந்திரத்தையும் கூட மாற்றிவிடுகிறாள். அதைத்தான் ஸ்ரீவச்சன பூஷணத்திலே சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை, இருவரையும் திருத்துவதும் உபதேசத்தாலே. உபதேசத்தாலே மீளாத போது சேத்தனனை அருளாலே திருத்தும், ஈஸ்வரனை அழகாலே திருத்தும். அப்படி எம்பெருமானை அவனுடைய சுவாதந்திரியத்தை மாற்றி, அதாவது இந்த சேத்தனனை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு அவனுடைய வாத்சல்யம் சுவாமித்துவம் இப்படி எல்லாம் பரிமளிக்கும்படிக்கு செய்கின்றாள் பிராட்டியானவள். முமுக்ஷுபடியிலும் சுவாதந்திரியம் தலை சாய்ந்தால் தலையெடுக்கும் குணங்களை சொல்லுகிறது நாராயண பதம் என்று சொல்லுவது போலே வாத்சல்யமும் சுவாமித்துவமும் இந்த சேத்தனனிடத்திலே பரிமளிக்கும்படிக்கு பிராட்டியார் செய்கின்றாள். அப்படி எம்பெருமானிடத்திலே இருக்கக்கூடியதான இந்த வாத்சல்யத்தை எல்லாம் வெளிக்காட்டி ஒரு சேத்தனனானவன் எம்பெருமானை சென்று அணுகும்படிக்கு, சரணாகதி பண்ணும்படிக்கு செய்து விடுகின்றாள் பிராட்டி. சரி, இதற்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று சொன்னால், மரகதம்னு சொல்லக்கூடியது கருமையான பசுமையான நிறத்தை கொண்டிருக்கும். இது எம்பெருமானுடைய நிறம். இந்த நிறம் பிராட்டியினுடைய கண்களிலே பிரதிபலிக்கும். அவளுடைய நிறமோ ஹிரண்ய நிறம், ஹிரண்ய வர்ணாம் அப்படின்னு பிராட்டியை கொண்டாடுகின்றோம். அப்படி பொன்மயமான நிறத்தை கொண்டிருக்கிறாள். இந்த நிறம் எம்பெருமானுடைய கண்களிலே பிரதிபலிக்கும். எம்பெருமான் பச்சைமா மலை போல் மேனின்னு சொல்றதுனாலே மரகத நிறமான எம்பெருமானுடைய நிறம் பிராட்டியினுடைய கண்களிலே பிரதிபலிக்கும். ஹிரண்யவர்ணாம்னு பிராட்டியை கொண்டாடுறதுனாலே பிராட்டியினுடைய நிறமான ஹிரண்யம் எம்பெருமானுடைய கண்களிலே பிரதிபலிக்கும். அதனால்தான் பிராட்டியை என்ன சொல்கிறோம்? மையார் கருங்கண்ணி.
கருங்கண்ணி என்று சொல்றது எதனாலே? எம்பெருமானுடைய நிறம், மரகத நிறம் இவளுடைய கண்களிலே பிரதிபலிப்பதனாலே மையார் கருங்கண்ணின்னு சொல்கிறோம். அதே எம்பெருமானுடைய நிறத்தை என்ன சொல்கிறோம்? கண்கள் சிவந்து. சிவப்பு எதனாலே வந்தது? பிராட்டியினுடைய பொன்மயம், பொன் நிறமானது இவன் கண்களிலே பிரதிபலிப்பதனாலே கண்கள் சிவந்து என்று சொல்கிறோம். சரி, விளக்கொளியை மரகதத்தை திருத்தங்காவில் என்று இரண்டும், இந்த கருமை நிறம் இந்த செம்மை நிறம் ரெண்டும் சேர்ந்திருப்பது எப்படின்னு பார்த்தால், பிராட்டியினுடைய ஸ்வர்ணமயமான நிறம் அவனை தழுவிக்கொண்ட பொழுது, பார்க்கடலிலிருந்து தோன்றியவளான பிராட்டி, கமல மலர் மேல் வாசம் செய்யக்கூடியவளான பிராட்டி எம்பெருமானுடைய திருமேனியிலே எப்போது தோய்ந்தாளோ, அணைத்து கொண்டாளோ, சாய்ந்தாளோ, அப்போது முதலாக எம்பெருமானுக்கு விளக்கின் ஒளி ஏற்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இதைத்தானே பேயாழ்வாரும் 3ஆம் திருவந்தாதியில் முதல் பாசுரத்தில் நமக்காக காட்டிக் கொடுக்கிறார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன். பொன்மேனி எதனாலே வந்தது? திரு எப்பொழுதும் அவனுடைய திருமார்பிலே வீற்றிருப்பதனாலே எம்பெருமானுக்கு அந்த நிறம் ஏற்பட்டது. அப்போ எப்பொழுது பிராட்டி கலசாப்தி கன்யான்னு திருப்பார்க்கடலிலிருந்து தோன்றிய உடனே ஓடி வந்து இவனை அணைத்து கொண்டாளோ, அப்பொழுது முதல் இவனுக்கு விளக்கின் ஒளி என்ற திருமேனியிலே தோன்றும்படியாக ஏற்பட்டது அப்படின்னு இந்த ஸ்லோகத்திலே தெரிகின்றது.